ரொட்டி சாப்பிடுவது நல்லதா சாதம் சாப்பிடுவது நல்லதா இது இரண்டையும் தவிர்ப்பது நல்லதா எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா அப்படி? இந்தியாவில் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு இதுதான். ஒன்று ரொட்டி சாப்பிட்றோம், இல்லைனா சாதம் சாப்பிட்றோம். அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ரொட்டி இல்லைனா சாதம் தான் சாப்பிட்றோம். ஆனால் உண்மையில் இவை உடலை உள்ளுக்குள்ளிருந்து அழிக்கின்றன. உடல் எடை, டயபெட்டிஸ், குடல் பிரச்சனை எல்லாமே இந்த ஒரு தவறான சாப்பாடின் விளைவுதான். ரொட்டியில் உள்ள குளூட்டன் மற்றும் சாதத்தில் ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் இவையெல்லாம் உங்க இரத்த சர்க்கரையை ராக்கெட் போல உயர செய்யும். ஆரோக்கியமானது என்று நினைத்து நாம் தினமும் சாப்பிடும் ரொட்டி அல்லது சாதம் இப்படி சாப்பிடுவதால் விஷத்தை தான் உள்ள தள்ளுறோம். ஆனால் அதற்கு தீர்வு மிக எளிமையானது. ரொட்டி அல்லது சாதத்திற்கு பதில் இந்த 5 எளிய மாற்றுக்களை பின்பற்றலாம். ரொட்டி அல்லது சாதத்திற்கு பதில் கேழ்வரகு, சாமை போன்றவற்றை உங்கள் உணவுடன் சேருங்கள். ரொட்டிக்கு பதிலாக புரோட்டீன் நிறைந்த இட்லி அல்லது தோசையை சாப்பிடுங்கள். மாலை 7 மணிக்கு பிறகு கார்போஹைட்ரேட்டை சுத்தமாக தவிர்க்கவும். ஒவ்வொரு வேளை உணவு சாப்பிடும் போதும் பச்சை காய்கறிகளை சேருங்கள். தண்ணீர் அதிகமாக குடிக்கவும். இவற்றை செய்தால் உங்கள் உடல் எடை மாறும், சர்க்கரை கட்டுக்குள் இருக்கும். இது உங்கள் வாழ்க்கையே மாற்றும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல நீங்கள் எது சாப்பிட்றீங்க, ரொட்டியா இல்லது சாதமா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்க பதிலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.